ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா மலர் சாம்பார் வச்சுருக்கான். மாங்காய் போட்டு சாம்பார். நான் என்ன செஞ்சேன் சொல்லு, சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கொட்டிட்டு கடன்னு விட்டுட்டு மாங்காய் முருங்கைக்காய் கேரட்டை போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். நீங்களும் மாம்பழம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. இதை அரிஞ்சு வச்சு தையில சேர்த்து சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு லஞ்சு ஃபினிஷ்டு. இது கூட தெரியாத இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறதே மேல. இதே குழப்பா இருங்க. நம்ம பேச முடியுமா? ஏன் முறைச்சிக்கிட்டே உக்காந்துருக்க? ஏதாவது சொல்லு, வாய் திறந்து. என் இனிய உறவுகளை நீங்களே கேளுங்க. நம்ம பேச முடியுதா ஏதாவது? இன்னைக்கு சாம்பார், வெள்ளிக்கிழமை சாம்பார். கேள்விப்பட்டிருக்கீங்க? அது கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை சாம்பார். சாம்பார், ரசம், மோர், மாம்பழம், வெண்டைக்காய். ஏன்னா எனக்கு மூளை சரியாக வளரலையா, அதனால் வளரணுங்கிறதுனால வெண்டைக்காய் பொரியல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் மல்லு கட்டி சாப்பிட்டாங்க. ஏன்னா சாப்பிடல. பார்த்தீங்களா, மெல்லில் அள்ளி கொட்டிட்டு மிளகா அள்ளி கொட்டிட்டு குச்சியால் குத்துற மாதிரி இவன் என்ன செய்ய வாயில் வெண்டைக்காய் கொட்டி குத்துவான். வெள்ளிக்கிழமை சாம்பார். சொல்லுங்க, வெள்ளிக்கிழமை சாம்பார். பாய். முடிஞ்சா நீங்களும் சாப்பிடுவாங்க. ஓகே, பாய். மலரே, இந்த மாம்பழம் மாம்பழம் 3 கிலோ 100. 3 கிலோ 100. 3 கிலோ 100 ரூபாயா? யோ, அப்ப சீப்பா வித்ததனால தான் நீ வாங்கிட்டு வந்திருக்கியா மாம்பழம்? இல்லனா மாம்பழம் வாங்கிட்டு வர மாட்டியே நீனே. சீப்பா வித்தீங்க? ஆமா, சீப்பா விக்கிறதுனால தான் மாம்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்க. இத்தனை நாள் வாங்கிட்டே வர மாட்டேன்ல. நீங்க 3 கிலோ 100 ரூபாய்னோட வாங்கிட்டு வந்துட்ட மாம்பழத்தை. நான் வாங்கிட்டு வந்தது தப்பா போச்சு. வித்துது வாங்கிட்டு வந்தேன். பாவம் எவ்வளவு இந்த வட்டி மலரு மாம்பழம் எங்க பக்கம் நிறைய காய்ச்சிட்டு இருக்கு. அதனால தான் வரும் மாம்பழம். அதான் சீப்பா கிடைச்சா வாங்கிட்டு வந்துட்ட நீனு. இது 3 கிலோ இல்ல, 1.5 கிலோ. அதுலயும் கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கையா நீனு? பெரிய அதிகாரி தெரியுமா நீனு? நிறைய சாப்பிட மாட்டேன் வாங்கிட்டேன். 1.5 கிலோவுக்கு 50 ரூபாய். ஏன் நிறைய சாப்பிட்டா மூளை வளர்ந்துருமா உனக்கு அதிகமா? பேசல. சரி, பசிக்கு சாப்பாடு கொண்டா போ. சாப்பாடா? மணி 2 ஆகுது. 2. என்ன சாப்பாடு? பிரியாணி. பிரியாணியா? எடுத்து வா. யோ, உனக்கு இன்னைக்கு என்ன கிழமைன்னு தெரியுமாயா? பிரியாணியோட எடுத்துருவான்னு அப்படியே நான் அப்படியே எச்சு ஒழுகுது நாக்குல வாயில. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு சாம்பார் தான் வச்சிருக்கேன். யாருன்னா வெள்ளியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான். கூக்கவா காக்காவோ இல்லையே. நீ வெள்ளிக்கிழமை இன்னைக்கு? ஆமா, இது கூட தெரியாம இருக்க நீனே. அதெல்லாம் ஒண்ணு இல்லை மலரு. நான் இப்போ வந்தேன் பாரு. வந்த வேகத்துக்கு ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, ஒய்ஃப் நினைக்கிறேன், காரு கதவு திறந்து விட்டாரு. மலரு. அதுக்கு என்ன தெரியுது உனக்கு? என்ன தெரியுதா? கார் ஒருத்தன் திறந்து விடுறாங்கன்னா எப்படி சொல்லு? ஒண்ணு பொண்டாட்டி புதுசா இருந்திருக்கணும், இல்லன்னா காரு புதுசா இருந்திருக்கணும். கரெக்டா சொன்னது. அதுக்கும் உனக்கு தான் சம்பந்தமே இல்லையா? அந்த கொஸ்டின் நீ ஏன் கேக்குற? என்ன